நிஷா, நான் விளையாட்டுத்தனமா உங்ககிட்ட கொஞ்சம் எல்லை மீறி நடந்திருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. நீண்ட ஆயுளோட தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்மா. வாமா வாங்க. எங்க நழுவுறீங்க? இப்ப உங்களுக்கு நல்ல சந்தோஷம் தானே? பெருசா கல்யாணம் செஞ்சு வச்சீங்களே, சீதனமா அந்த ப்ரொஃபசர் என்ன கொடுத்தாரு? என்ன அப்படி கேட்டீங்க மாமி? அவர் அப்படியே வாரி வழங்கி இருக்காரு. எக்கச்சக்க ஷேர், இம்போர்ட்டட் கார், டிவி, விசிஆர் எல்லாம் வந்திருக்கா? இல்ல. என்ன மாமி, எங்க பூஜானிக்கு ஈக்குவலா அந்த பொருளுங்களை எடை போட்டு பார்த்ததுல இந்த பொருளுங்களோட வெயிட் எங்க பூஜானி குணத்துக்கு முன்னால தூசுக்கு சமமாயிடுச்சு. அதனால வேண்டாம்னுட்டோம். வேண்டாம்னுட்டீங்களா? நீங்களும் அதை பார்த்துட்டு பலே பலேன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? என்ன இது? பூஜாவை ஆசீர்வாதம் பண்ணி ஏதாவது கொடுக்கணும்ல. நல்லா கொடுங்க புத்தகத்தை. என் ஸ்வீட்டி வந்திருந்தா நான் தங்க நெக்லஸே தந்திருப்பேன். பூஜா, இந்த நெக்லஸ் ராஜேஷோட அம்மாவது. இனிமே இந்த வீட்டுக்கு நீதான் மகாலட்சுமி. அடட, எழுந்துருமா. நல்லா இருமா. நான் இந்த ராமாயணத்துல படிச்ச செய்த உன் உருவத்துல இந்த வீட்டுல உலவறத நான் பார்க்கணும். பூஜா, மோதிரத்தோடு கல் சேர ஒளிவெள்ளம் பிறக்கும். மோதிரத்தோடு கல் சேர ஒளிவெள்ளம் பிறக்கும். இந்த ராமனோடு சீதை சேர வாழ்வெல்லாம் சிறக்கும். இந்த வேண்டாம் அங்கிள். வேண்டாமா சித்தப்பா? ஆமா, இவரை எதுக்காக நீ கூப்பிடுற? ஸ்கூலுக்கு போற வயசுல என்கிட்ட எட்டனை கேப்பிய மறந்துட்டிய? பெரியவனானதும் பணக்காரன் ஆயிட்டியா? விடுற. ஐயோ, அவன் பொண்டாட்டி முன்னாடியே வாட போடான்னு பேசுறீங்களே. ஆடா, நாளைக்கு இவனுக்கே ஒரு குழந்தை பிறந்தாலும் இவன் எப்பவும் எனக்கு குழந்தைதான். ரீட்டா, இந்த உனக்கு இதெல்லாம் இங்க உள்ளவங்களை கொடுத்துரு. அறிவக்கம், இங்க வா. பூஜா, இந்த பையனோட பேரு அறிவு. இவனும் எனக்கு ஒரு மகன்தான். இந்த வேண்டாங்க முதலாளி, என்ன உங்க மக மாதிரி பாத்துக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு அண்ணியும் கொடுத்துருக்கீங்க, போதும். எனக்கு இதை விட வேற என்ன வேணும்? அப்படின்னா உன் அண்ணி கையாலே வாங்கிக்க. நீ அடிக்கடி சொல்லுவியே பூஜா அண்ணி அசப்புல அப்படியே உன் அண்ணி மாதிரியே இருப்பாங்கன்னு. இப்ப அவங்களே உன் எதிரில நிக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா வாங்கிக்க. எனக்கு ஒன்றும் கிடையாது சித்தப்பா. ஆமாங்கண்ணே, நம்ம பிரேமுக்கு ஏதாவது நீங்க கொடுங்க. நான் இந்த கிறுக்கு பயலுக்கு தர ஒரு டியூட்டி வச்சிருக்கேன், கேட்டுக்க. உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு தாயா உன் அண்ணி இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. அதனால உன் அன்னைக்கு தான் பிறந்த வீட்டு ஞாபகம் வராம கவனிச்சுக்க வேண்டியது உன் டியூட்டி. என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஐ ப்ராமிஸ். என் கடமையில இருந்து நான் தவறவே மாட்டேன். ஹாய் அண்ணி, என்ன செய்றீங்க? நம்ம அண்ணி எனக்கு இங்கிலீஷ் சொல்லி தராங்க. எழுதிக்க. ஜவஹர்லால் நேரு. ஜே புரியல நீ. ஜவஹர்லால் ஜேல ஆரம்பிக்கணுமா ஜீல ஆரம்பிக்கணுமா? இசட்ல. இந்த அறிவை முட்டாளாக்க பாக்குறீங்க. டேய் படி முட்டாள், சண்டே அன்னைக்கு படிக்கிறதா? நான் படிப்பேன். வாங்க நீ கிரிக்கெட் விளையாடலாம். இல்ல 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 இல்ல, எங்க அண்ணி எங்கேயும் வரதா இல்ல. இப்படி வா. என்னாச்சு செண்பகம்? உனக்கு புரியவே, நான் எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம மண்ணனை கிரிக்கெட் விளையாட ஒத்துக்க வச்சிருக்கேன். அப்படியா? கொஞ்சமாவது உனக்கு புரிஞ்சுதா? அண்ணே, என்ன மீதி பிடிப்பு நாளைக்கே. இப்போ பிளேயிங் டைம். வாங்க அண்ணே வாங்க. இல்ல பிரேம், எனக்கு கிரிக்கெட் விளையாட தெரியாது. அப்ப உட்கார்ந்து பாருங்க. ஆமா நீ பார்வையாளர்களே, ஹாய் பூஜாக்கா. சிறப்பம்சம் என்னவென்றால் பாய். வா, நான் இப்போ ஓம் பேட்டிங் தான். வா. அடி கட். ஆகாயமும் தெளிவாக காணப்படும். வா அறிவு. என்ன நடக்குதுங்க? ஒண்ணும் இல்ல, வா விளையாடலாம். கொஞ்சம் தள்ளி நில்லு, ஒழுங்கா ஃபீல்டிங் பண்ணணும், புரிஞ்சுதா? ஃபீல்டிங் ரெடி பண்ணி பேட் பிடிங்கண்ணே. வா. ஏ பிரேம், கிரிக்கெட் கிரவுண்ட்ல பார்வையாளரா மட்டும் இருக்க கூடாது. கிரவுண்டுக்கு வந்து விளையாடவும் செய்யணும். ஓ சரி அண்ணி, வந்து போலிங் போடுங்க. நானா? நமக்கு இது தன்மான பிரச்சனை. வேண்டாம் ப்ளீஸ். போலிங் ரொம்ப ஈஸியா, நீ இப்படி பிடிச்சி அப்படி போட வேண்டியதுதான். அவ்வளவுதான். ரசிகர்களே, நமது புதிய ஆட்டக்காரருக்காக ஜோராக கை தட்டுங்கள். நமது புதிய பந்து வீச்சாளர் போலிங் கிரீஸை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். ஜஞ்சக ஜஞ்சக ஜிங் சிங் சிங். வெல்கம் பூஜாக்கா.
பெஸ்ட் ஆஃப் லக். பெஸ்ட் ஆஃப் லக் அண்ணி, பூந்து விளையாடுங்க. இஸ் லக் இஸ் பெஸ்ட் அண்ணி. தப்பா சொல்லிட்டேனா? அம்பையர் ரெடியா? அனைவரின் கவனம் நமது புதிய போலரின் மேலே உள்ளது. தனது முதல் பந்து வீச்சிலேயே அனுபவமிக்க ஆட்டக்காரரை கிளீன் போல்ட் செய்து விட்டார். அண்ணி கம் ஆன், இப்போ உங்க பேட்டிங். ஓகே, நமது புதிய ஆட்டக்காரர் பேட்டிங் செய்ய புறப்பட போகிறார். டடன் டடன். லெஃப்ட் ரைட் லெஃப்ட். பேக் ப்ளீஸ். கிளவுஸ் ப்ளீஸ். போலாமா? ப்ளீஸ். பால் ப்ளீஸ். இப்பொழுது மேட்ச் சுவாரஸ்யமான கட்டத்தை நெருங்கி இருக்கிறது. நம்முடைய பழைய வீரர் தன் மானத்தை காத்துக்கொள்ள பழி வாங்கும் எண்ணத்தோடு பந்து வீச தயாராக இருக்கிறார். வாசிம் அக்ரம். புதிய வீராங்கனை மிகவும் நம்பிக்கையோடு பந்து வீச்சு எதிர்கொள்ள பிச்சின் மீது காத்துக் கொண்டிருக்கிறார். இதோ போலர் ஓடி வருகிறார். ஆவேசமாக வீசுகிறார் பந்தை. அடித்தார் பேட்டிங் செய்பவர். பந்து காற்றை கிழித்துக் கொண்டு செல்கிறது. இவர் பிடிக்க ஓடுகிறார். பிடித்து விட்டார். How is that? How is that? No more. Toughy badava. வாங்க வாங்க. எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஸ்வீட்ஸ் பண்றவன நேர்ல போய் பார்த்து இது எங்க வீட்டுல நடக்க போற முதல் வளகாப்பு ஃபங்க்ஷன், பக்காவா எல்லாம் டைமுக்கு வரணும்னு சொல்லிட்டேன். குட் டே எவ்ரிவன். குட் டே. மாமா, I have brought for you fresh and refreshing tea. Very good. Please. பலே பலே. பூஜா, இவனுக்கு நீ இங்கிலீஷ் சொல்லி தந்து நிஜமாவே இவன் இங்கிலீஷ் மேனா மாத்திட்டேன். இங்கிலீஷ் மேன். கற்பூர வாசனை கழுதைக்கு எங்க தெரிய போகுது. மாமி, this is for you, ginger tea. என்ன? அதான் இஞ்சி டீ மாமி. குடு குடு. Oh, மர்தானி problem, no problem. For you, tea with straw. பலே பலே. இது டீ ரொம்ப நல்லா இருக்குல்ல, இஞ்சி எல்லாம் போட்டு சூப்பரா. அது கேஞ்சி தப்பா இப்படி சிரிக்கிறீங்க? இங்க வா, ப்ரொஃபசருக்கு ஃபோன் பண்ணு. பூஜா உங்க அப்பா கிட்ட ஃபங்க்ஷனுக்கு எப்போ வராரு நீயே ஒரு வார்த்தை கேளு. ஹலோ. யாரு? நீங்களா? சொல்லுங்க. இருங்க, இப்போ உங்க அக்கா பேசுவாங்க. பேசுங்க நீ. ஹலோ. ஹாய் நிஷா. ஹாய் would be mother. How are you? மம்மி கிட்ட பேசு. ஹலோ பூஜா, நீ எப்படி இருக்க? உன் ஃபங்க்ஷனுக்கு நாங்க வர்றது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். என்னம்மா இப்படி சொல்றீங்க? கொஞ்சம் நீங்களே அங்கிள் கிட்ட பேசுங்க. வணக்கம் சம்பந்தியம்மா, எல்லாரும் எப்போ வரீங்க? அது வந்துங்க, இவரோட காலேஜ் எக்ஸாம்ஸ் போஸ்ட்போன் பண்ணி அந்த தேதியில இப்ப அதை வச்சிருக்காங்க. யாராவது ஒருத்தர் வாங்க. நிஷாஜி. நிஷாஜி காலிங். நிஷாஜி. அப்படின்னா நிஷாவை அனுப்புங்க. இருங்க கேக்குறேன். நீ போறியா? அக்கா வீட்டுக்கு தானே? எஸ். நிஷா வரலாம். ரொம்ப சந்தோஷம். நாளைக்கே பிரேம நிஷாவை கூட்டிட்டு வர அனுப்புறேன். என்ன பிரேம், நீ போயிட்டு வரியா? போயிட்டு வரேன். நிஷா, நிஷா எழுந்துருமா, சீக்கிரம் கிளம்பணும். எழுந்துரு எழுந்துரு. என்ன மம்மி இது? ஐயோ, சீக்கிரம் எந்திரி. நிஷா, இன்னும் என்ன தூக்கம்? பிரேம் வரப்போறான். அடிமை காத்திருக்கிறேன். ஹாய். ஹாய் டஃபி. Shit, I love her. நிஷா,
தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எதுக்கு தேங்க்யூ? என் வரவுக்கு காத்துக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதுக்காக. காத்துட்டு இருந்தேனா? நான் ஒண்ணு காத்துட்டு இருக்கலையே. சோ அப்போ இவ்வளவு நேரம் மாடியில விளையாடிட்டு இருந்தீங்களா? பொய் சொல்ற நேரத்துல ரொம்ப அழகான பொண்ணுங்க முகம் சிவந்துருன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. பிரேம் எப்ப வந்த? ஹலோ ஆண்டி. நல்லா இருக்கீங்களா ஆண்டி? அங்கிள் எங்க? குட் மார்னிங் பிரேம். அடை குருமா ஸ்பெஷல். இந்தா சாப்பிடு. அங்கிள் நீங்க தான் பண்ணீங்களா? உன் ஆன்டிக்கு இது ஃபேவரட் டிஷ். இதோட ரகசியம் என்னன்னா அடை பிளஸ் வெண்ணெய் இஸ் ஈக்குவல் டு பொண்டாட்டி குஷி. 2-3 நாளா உன் ஆன்டி என் கூட பேசுறதுல அதான் அட்ஜஸ்ட் பண்றேன். ஏன் ஆண்டி? நீயே சொல்லுப்பா. பூஜாவுக்கு புகுந்த வீட்டுல நடக்கிற முதல் ஃபங்க்ஷன் இது. போகாம இருக்கிறது நல்லா இருக்கா? அட நான் குழந்தை பிறக்க போற சமயத்துல உன்னை என் தோள்லயே தூக்கிட்டு போயிடுறேன். இப்ப இதை சாப்பிடு. பிரேம் கை பிடிச்சுக்க. சாப்பிடு 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 சாப்பிடு. எனக்கு இப்போ ஒண்ணு தெரியணும். எந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த எனக்கு பூ கொடுத்தீங்க? பேசிக்கலி நிஷா, நாம அறிமுகமானதுல இருந்து சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். நாம இனி அன்பா பழகிறதுக்கு என் மனசுக்கு இந்த வழிதான் தெரிஞ்சது. சரி அதை விடுங்க. கல்யாணம் முடிஞ்சு நீங்க கிளம்புற நேரத்துல ஏன் அப்படி வந்து மன்னிப்பு கேட்டீங்க? எல்லாமே உங்களை இம்ப்ரெஸ் பண்ணத்தான். ஓ. நான் இப்ப உண்மை சொன்னா நீங்க அப்படியே சிரிச்சிருவீங்க. சிரிக்க மாட்டேன். பரவாயில்ல. சொல்லுங்க. சிச்சுவேஷன் அப்படி. புகுந்து வீட்டுக்கு புறப்பட்ட அன்னிக்கிட்ட நீங்க ரொம்ப சோகமா பேசிட்டு இருந்தீங்க. உங்களோட துக்கத்தை கொஞ்சம் நானும் பகிர்ந்துக்கலான்னு அப்படி சொன்னேன். டேய் டஃபி, ஜெனியன் மனுஷங்களுக்கு இந்த காலத்துல வேல்யூ இல்லப்பா. நான் உங்களை பார்த்து சிரிக்கல. சில சமயம் மனுஷங்களுக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுல கூட தவறு ஏற்படுது. ஐ மேட் a mistake. நான் முதல்ல உங்களை பார்த்தப்ப தப்பா நினைச்சிட்டேன். இப்போ எப்படி நினைக்கிறீங்க? இன்னொரு நாள் சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப பொறுமையா சொல்றேன். நிஷா, கொஞ்சம் பின்னால பாருங்க, ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸ்? பாருங்க. சாக்லேட்ஸ்? உங்களுக்கு தான். என்ன விஷயம் டஃபி? முதல்ல பூ, இப்ப சாக்லேட்ஸ். ஏதாவது விசேஷமா இன்னைக்கு? ஒரு பொண்ணு முதல் தடவை இன்னைக்குதான் என் காரோட ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துட்டா. எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரு சந்தோஷமான நாள் வரும்னு சொல்லுவாங்க. அந்த சந்தோஷமான நாளை நான் இப்பதான் அனுபவிக்கிறேன். நிஷா, என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணு இல்ல. நான் மனசு விட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க உங்க இஷ்டத்துக்கு காமிக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. டிராவலிங் டைம்ல படிக்கிறது நாட் அலவுட். வேணும்னா ஆடி பாடிக்கிட்டு இருக்கலாம். இல்ல டஃபி? எஸ். அது மட்டும் இல்ல, எப்ப நீங்க குடும்பத்தனமா இருக்கிறத பார்த்தனோ அப்புறம் தான் உங்க குடும்பத்தனத்துக்கு நான் ஃபேன் ஆயிட்டேன். உங்க சீக்ரெட்ஸையும் என்ன நம்பி சொல்லலாம். வெளியே மூச்சு விட மாட்டேன். அப்புறம் சொல்றேன். ஏன்? இப்ப என் த்ரோட் சரியில்லை. டஃபி, அடுத்த பக்கத்தை இவங்க திருப்பறதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணி நம்ம இம்ப்ரெஸ் பண்ணிடணும். அக்கா ஹாய். நிஷா ஹாய். பாரு. ஓ ஹாய் ஷண்முகம். நிஷாமா. நிஷா, ஹாய் அங்கிள். வாமா வா வா. வெல்கம். நல்லா இருமா. ஹாய் நிஷா. அத்தா. குட் ஈவினிங் நிஷா ஜி. ஓ மைன். குட் ஈவினிங் அறிவு. நிஷா ஜி வெல்கம் ஹோம். பூஜா, சம்பந்தி என்னெல்லாம் அனுப்பியிருக்காங்க பாத்தியா? இந்தாங்க, மம்மி உங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. எனக்கா? ஏங்கப்பா, ஆச்சரியமா இருக்கு. வணக்கம் சம்பந்தி. அங்கு எல்லோரும் நலமாக உள்ளீர்களா? இங்கு பிரேம் வந்ததில் மிகவும் சந்தோஷம் அடைந்தோம். பிரேமை அனுப்பியதை போல் மாப்பிள்ளையும் ஒரு தடவை இங்கு அனுப்பினால் நல்லது. ப்ரொஃபசர் சாரும் சில வரிகள் எழுத வேண்டும் என்று கூறுகிறார். பரவாயில்லையே. என்ன ரங்கராஜ், இப்பெல்லாம் நீ வேட்டி கட்ட ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. தினமும் மருமக வாயால ராமாயணம் படிக்க சொல்லி கேக்குறியா? நமக்கு இன்னும் அந்த அளவுக்கு வயசாயிடலையா? உனக்காக ஒரு சூட் பீஸ் எடுத்து அனுப்பி வச்சிருக்கேன். நானும் அதே துணியில ஒரு சூட் தைச்சிருக்கேன். நீயும் தைச்சுக்க. பூஜாவுக்கு குழந்தை பிறந்த உடனே 2 பேரும் அதே ட்ரெஸ்ல டான்ஸ் ஆடி ஒரு அசத்து. பூஜா, நிஷா வந்ததும் இந்த வீட்டுக்கு ஒரு கலையே வந்துருச்சு. நம்ம வீட்டுல நாளைக்கு நடக்கிற ஃபங்க்ஷன் ரொம்ப ஜோரா இருக்கும். ரைட். வாங்கோ வாங்கோ, உங்களுக்கு என் வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன அருகு, இன்னைக்கு ஏற்பாடெல்லாம் வித்தியாசமா இருக்குது. என்ன இப்படி கேட்டீங்க? நம்ம வீட்டுல நடக்கிற முதல் வளகாப்பாச்சே. வாங்க உள்ள போங்க உள்ள போங்க. வாங்க வாங்க. வணக்கம் மேடம்.
மேடம் இல்ல மாமி. அட பாக்யவதி, சூப்பர். என்ன விஷயம், இன்னைக்கு கிளியோபாட்ரா மாதிரி வந்திருக்க? நாட்டி பாய். மாமா பலே பலே. வாங்க மேடம். தம்பி அண்ணன் வாங்க. வர வேண்டியவங்கள வந்துட்டாங்க. முத்து சார் வந்துட்டாரு. ஓஹோ, வணங்குகிறேன் பிரேம். முத்து எப்போ வந்தீங்க? அவர் மத்தியானமே வந்துட்டாரு. வந்ததுல இருந்து அவர் என்கிட்ட ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டாரு. ஹாய் ஜில் ஜில். பின்னிட்டீங்க ஆள், அப்படியே சும்மா சத்திட்டீங்க. டாக்டர்கள் மட்டும் உங்களை இந்த ட்ரெஸ்ல பார்த்தாருன்னா வாய் மூடு, வெக்கமா இல்ல? கைய விடு பிரேம். ஆமாடியோ. எங்க காணோம்? பேபி, இந்த பூங்கொத்தை யாருக்காக கொண்டு வந்திருக்கீங்க? பூஜா அக்காக்கு. ஓஹோ, பூக்களின் ராணி புன்னகை வாணி காத்திருக்கிறார். பூஜா நீ கூப்பிடுறாங்க. வாங்க அண்ணே. எக்ஸ்கியூஸ் மீ. சீக்கிரம் வாங்க. சகுந்தலை, நீங்களா? நான் தான். See mister, my name is not Shakuntala, my name is Rita. R-I-T-A, Rita. Understand? எமக்கு ஆங்கிலம் அவ்வளவாக புரியாது. ஆனாலும் உங்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் மிகவும் சுவையாக இருந்தது. Stupid. பிரேம் தம்பி, துஷ்யந்த கண்ணுல சகுந்தலா மாட்டிக்கிட்டாங்க. ஏய் அறிவு, நம்ம சகுந்தலா எங்க? காத்திருந்து காத்திருந்து விழிகள் பூத்தது. அற்புதம். காத்திருந்து காத்திருந்து விழிகள் பூத்தது. கண்ணியவள் காட்சிதனை கண்கள் கேட்டது. அடி பின்னிட்டீங்க. தம்பி, கவிதை அப்படியே உங்களுக்கு சூட் ஆகுது. வானை விட்டு வெண்ணிலவு மெல்ல மெல்ல வந்தது. வானை விட்டு வெண்ணிலவு மெல்ல மெல்ல வந்தது. என்னை தொட்ட உன்னினைவு எங்கெங்கோ போகுது. வணக்கம் டாக்டர் அங்கிள். வணக்கம்மா. டாக்டர் அங்கிள், இப்போ ஒரு அழகான கவிதையை சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அந்த கவிதையை மறுபடியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன விஷயம்பா? இன்னைக்கு ரொம்ப அதிசயமா கவிதை கேட்க வந்திருக்க. இதுக்கு முன்னாடி என் கவிதை நீ பாராட்டினதே இல்லையே. டாக்டர் சார், எங்களுக்கு இன்னைக்குதான் உங்க கவிதையோட ஆழமே புரிஞ்சுது. ஐ மீன் டெப்த் இல்லீங்களா ஷெஜி? பிரேம் தம்பி. டாக்டர் அங்கிள், ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். ஓகே. காத்திருந்து காத்திருந்து விழிகள் பூத்தது. கண்ணியவள் காட்சிதனை கண்கள் கேட்டது. வானை விட்டு வெண்ணிலவு மெல்ல மெல்ல வந்தது. என்னை தொட்ட உன் நினைவு எங்கெங்கோ போகுது. தம்பி, என்னங்கண்ணே, உங்களோட சபை இன்னைக்கு இந்த இடத்துல கூட்டிட்டீங்க? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, இதோ கிளம்பிட்டோம். வாங்க டாக்டர் சார் வாங்க. போதுங்க உங்க விளையாட்டு. லான்ல டிஃபன் டீ எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். பூஜா ரெடி ஆயிட்டா, ஃபங்க்ஷன் வேற ஆரம்பிக்கணும். அட வாங்க சீக்கிரம். நானும் வரலாங்களா? Sorry, gents not allowed. மாமா மாமா, இந்த லேடிஸ் ப்ரோக்ராம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? ஆமா. அது சரி, எப்படி உங்களுக்கு தெரியும்? வயசு பசங்களா இருக்கிறப்ப ஒளிஞ்சிருந்து பாத்துருக்கோம்ல. சேலையை கட்டிக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு பொம்பளைங்களோட உட்காந்துருவோம். என்ன டாக்டர்? வாட் மாமா, ஷேம் ஷேம். அடே பொடி பசங்கடா நீங்க. உங்களுக்கு இதெல்லாம் எதுக்கு? அட, பெரியவங்க எல்லாம் பொல்லாதவங்களா இருக்காங்களே. நாம அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. என்ன ரெடியா? போ நிஷா, சீக்கிரம் போய் உன் ப்ரோக்ராம் ஆரம்பிமா. ஆன்ட்டி, நமஸ்தே, நமஸ்கார். என்ன விஷயம்? ஏன் இப்ப நீங்க உள்ள வந்தீங்க? வேற ஒண்ணும் இல்ல ஜில்ஜில் ஆண்டி, நாங்க ப்ரோக்ராம் பார்க்க வந்தோம். என்னது? முத்து சார் தான் பார்க்கணும். எந்த சார் பார்க்கணும்? ஒரு நிமிஷம். இங்க பாரு முத்து, இது லேடிஸ் ஃபங்க்ஷன். நீங்க வெளியில போடுங்க. என்ன? சரி, நீங்க அப்புறம் பார்க்கலாம். என்ன அறிவு? டீ வேணுங்களா? இப்ப கொண்டு வரேன். வாங்க தம்பி முத்து, இந்த போக்குறீங்களோட பழக்கம் வச்சுக்காத. இந்த பொல்லாத பசங்க உன்னையும் அப்புறம் கெடுத்துருவாங்க. ஏன் இப்ப சிரிக்கிறீங்க? சும்மாதான்.
சும்மா வா. நீ போ, வெளிய போ. தள்ளாதீங்க ஜில்ஜில் ஆண்டி, என் இடுப்பு சுள்ளிக்கும். போங்கறல. Get out, out. பாத்தீங்களா, ஒரே ஊதுல ஊதி தள்ளிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ. அடடடடா, ஏன் மறுபடியும் இங்க வந்தீங்க? எந்த டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு வராது. யூ கேரி ஆன். பிரேம் தம்பி, மாமி ஒரு க்ளோஸ் பண்ணுங்க. ரெடியா மாமி? என்னோட க்ளோஸ் அப்பா, சீக்கிரம் வாங்க, ஒரு நல்ல போஸ் கொடுக்கறேன். ஏன்பா பிரேம், என்ன இது புது கலாட்டா? ஒரு க்ளோஸ் அப் எடுத்துக்கிட்டோம். பூஜாவுக்கு நடக்கிற இவ்ளோ பெரிய ஃபங்க்ஷன்ல பசங்க ஏதோ என்ன வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இல்லையா பிரேம்? பிரேம், இங்கே பாருங்க டாக்டர் அம்மா, இவங்க வீடியோ கவரேஜ் எடுக்க இங்க வரல. இது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். இவங்க இங்க இருக்கிற கன்னி பூக்களை பார்க்க வந்திருக்காங்க. வாட் இஸ் கனிப்பு? அது என்னன்னு உனக்கு நான் சொல்றேன். என் செருப்பு கொஞ்சம் கொண்டாங்க. செருப்பா? செருப்பு எதுக்கு? பின்ன முதல்ல ஆம்பளைகளை இங்க இருந்து மரியாதை வெளியே போங்க. பாத்தீங்களா, இவர்தான் ஜென்டில்மேன். போங்க, ஆல் மேன் அவுட். வெயிட். என்ன? தம்பி தம்பி, என்ன செய்ய போறீங்க? அறிவு, நம்ம தலைய நறுக்குனாலும் சரி, இப்ப ஃபங்க்ஷனை பார்த்தே ஆகணும். கம் ஆன்.